வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் ஃபேமிலியில் இப்போ புதிய வீரராக வந்துட்டு நம்மளுடைய தலைவன் இப்போ ஒருத்தர் ஜாயின் ஆகிருக்கிறாரு. யாரோட இடத்துல அப்படின்னா அல்லா கனாஃபரோட இடத்துல. ஸோ IPL 2025 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய ஸ்பின் பேட்டரியை இப்போ இன்னுமே ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அல்லா கனாஃபர் வந்து இன்ஜுரினால சாம்பியன்ஸ் ட்ராஃபி அண்ட் வந்துட்டு IPL 2025 ரூல்ட் அவுட் ஆனதுனால ஸோ அவரோட இடத்துல இப்போ முஜிபுர் ரஹ்மானை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டோட்டலி எப்போவுமே மும்பை இந்தியன்ஸுக்கு அந்த ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாதகமாக இருக்கும். ஸோ அதை வந்து எஃபிஷியண்ட்டாக வந்துட்டு நம்ம கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நல்ல சூப்பரான ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறத அவங்க செதுக்கியிருந்தாங்க. சாண்டனரோட தலைமையிலான ஸ்பின் அட்டாக்ல ஓவர்சீஸில் அல்லா கனாஃபர், இந்தியன் பவுலிங் செட்டப்பில் கரண் சர்மா அப்படிங்கிறத அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அல்லா கனாஃபர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரினால ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ரூல்ட் அவுட் ஆன உடனே முஜிபுர் ரஹ்மானை இப்போ தூக்கியிருக்கிறாங்க. முஜிபுர் ரஹ்மான் இது வரைக்கும் IPL 19 மேட்சஸில் 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. T20 செட்டப்ஸில் இது வரைக்கும் 63 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாரு. நல்ல ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் பவுலர், அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடியவர். ஸோ IPL 2024 ஸோ வந்து அவர் KKRோட செட்டப்பில் இருந்தார். ஸோ 2025 அவர் வந்துட்டு ஸோ டோட்டலி வந்து யாருமே எடுக்கல, அன்சோல்டாக தான் போயிருந்தார். ஸோ அவர் வந்து IPL ரெகுலர் இன்டர்வல்ஸில் வந்து மேட்ச் விளையாடுற ஒரு பிரைமரி பிளேயர் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே வர்றவரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வந்து ஒரு பிரைமரி பிளேயராக இருந்துட்டு இருந்தார். பட் அதுக்கப்புறம் அவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓரங்கட்டி ஒரு பேக்கப் பிளேயராக கொண்டு போயிட்டாங்க. பட் இப்போ மும்பை இந்தியன்ஸோட அந்த ஒரு செட்டப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஸோ நம்மளுடைய முஜிபுர் ரஹ்மான் பிரைமரி பிளேயராக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போ வந்துட்டு நம்மளுடைய முஜிபை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறத ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது ஸோ அவங்க வந்துட்டு கரண் சர்மா அண்ட் சாண்ட்னர் அப்படிங்கிற காம்பினேஷனோட போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா ஸோ அந்த இடத்துல முஜிப் வந்துட்டு பேக்கப் சாய்ஸில் இருப்பார். 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல உள்ள நம்ம விளாடலாம். ஸோ அந்த ஓவர்சீஸ் ஸ்பாட் அப்படிங்கிறதுல பெரிய லெவலில் வந்துட்டு வில் ஜாக்ஸா, ரியான் ரிக்கில்டனா அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் இருக்கிற போட்டி. பிரைமரி மெம்பரை ட்ரெண்ட் போல் செலக்ட் ஆகும்போது அவங்க 2 பேர் யாராவது ஒருத்தரை செலக்ட் பண்ணி இன்னும் 2 ஆப்ஷனில் சாண்ட்னர் அண்ட் முஜீப்னு போகும்போது ஸோ நமக்கு ஸ்பின் அப்படிங்கிறது செம்ம சாலிடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்னர் நமக்கு வந்து பேட்டிங்லேயும் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவார். ஸோ ஒரு பியூர் ஸ்பின்னர் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் முஜிபுர் ரஹ்மானை கண்டிப்பாக நம்ம வைக்கலாம். ஸோ டீசெண்டான ஒரு பேட்டிங் நமக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு கிடைக்கும். ஸோ டோட்டலி ஒரு 15 ரன் அந்த மாதிரியான சம்பவத்தில் வந்து பார்த்திங்கன்னா முஜீப் நமக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங்லேயும் ஹெல்ப் பண்ணுவார். அந்த ஒரு கெப்பாசிட்டி அப்படிங்கிறதும் அவர்கிட்ட இருக்குது. ஸோ மும்பை இந்தியன்ஸோட இந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம முதல்லே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸை தேடும்போது ஆதில் ரஷீதுக்கு போகலாம், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக முஜிபுர் ரஹ்மான் ஒரு பிரைமரி சாய்ஸாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அது அப்படியே வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு மும்பை இந்தியன்ஸோட ஸோ அந்த ஒரு டெக்னிக்கல் க்ரூ வந்து பார்த்திங்கன்னா செமையாகவே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முஜிபுர் ரஹ்மானோட அடிஷனோட நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட ஸ்பின் அட்டாக் உண்மையிலே செம சாலிடாக தான் இருக்குது. ஸோ நம்மளோட அல்லா கனாஃபர் வந்துட்டு போயிருந்தாலும் கரெக்டான ஒரு நச்சின் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துருக்குறோம் அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். உங்களுடைய ஒப்பீனியனில் நம்மளுடைய முஜிபுர் ரஹ்மானோட அந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் உங்களை எவ்வளோ சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு? மும்பை இந்தியன்ஸோட ஸ்பின் அட்டாக்கு இப்போ நீங்கள் டெட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ ரேங்க் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.